வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளை இன் ஃபிசிக்ஸ். இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டையில் அமைந்துள்ள பிரம்மலிங்கேஸ்வரர் கோயில் எனும் பல நூற்றாண்டுகள் பழமையான சுயம்புலிங்கம் கொண்ட சிவஸ்தலத்தை பற்றி. இக்கோயிலில் பிரம்மன் சிவனை வழிபட்டதாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. படைப்பு தொழிலால் தனக்கு ஏற்பட்ட அகங்காரம் காரணமாக சிவபெருமானின் சாபத்தால் மறதி நோயால் அவதியுற்ற பிரம்மன் வழிபட்ட தலம் ஆகும். எனவே இங்குள்ள சிவன் பிரம்மலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மனின் சாபம் நீங்க மாமரங்கள் நிறைந்த ஒரு பூமியில் காவிரி கரையோரம் அவர் சிவனை வழிபட்டால் அவர் தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்ற பரிகாரத்தின் காரணமாக ஒரு லிங்கத்தை அவர் சாபித்து வழிபட்டதாக வரலாறு. இந்த லிங்கம் தானாக தோன்றியது எனவும், ஆகவே அது சுயம்பு லிங்கம் என அழைக்கப்படுகிறது எனவும் கூறப்படுகிறது. இந்த கோயிலை ஸ்தாபித்தவர் ராஜராஜ சோழனின் தாத்தாவான விஜயாலய சோழன் என கல்வெட்டுகள் கூறுகின்றன. இத்திருத்தலத்தின் பெருமை என்ன என்பதை நாம் இப்பொழுது காணலாம். இங்கு பரிவார தேவதையாளாக வீற்றிருக்கும் பைரவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா மூவரின் பாதுகாப்பில் 3 கல்கதவுகள் உள்ளன. இவற்றில் சாவி துவாரங்களும் உள்ளன. இங்கு காணப்படும் கற்கதவுகள் என்பவை சாதாரணமானவை அல்ல. நீண்ட கற்பலகையில் குடைந்து பூக்கள் செதுக்கப்பட்டிருப்பது மிகவும் ஆச்சரியமளிக்கும் வகையில் உள்ளது. இந்த கல்கதவுகள் ஊழிக்காலத்தில், அதாவது பிரளய காலத்தில் கற்கோழி எனும் சூட்சும கோழி கூவும் பொழுது இந்த கற்கதவுகள் திறக்கும் என நம்பப்படுகிறது. இத்திருத்தலத்தில் மரங்கள் அடர்ந்து காணப்படுகின்றன. மாமரம், பலா, நாகலிங்கம் ஆகிய மரங்கள் காணப்படுகின்றன. இங்குள்ள பைரவர் 8 கைகளுடன் வாகனமின்றி காட்சி தருகிறார். இத்தலத்தில் உறையும் அம்பாளின் பெயர் சௌந்தரவல்லி தாயார். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் உடையரேவா போற்றி, ஏகம்பற்பரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணிருவானாய் போற்றி, காப்பாய் கைலிமலையானே போற்றி போற்றி. இந்த திருத்தலம் கொக்கராயன்பேட்டை என்ற ஊரிலே அமைந்துள்ளது. இந்த சிவபெருமானுடைய பெயர் ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர், தாயார் பெயர் சௌந்தரநாயகி. இந்த பிரம்மலிங்கேஸ்வரருக்கு பேர் வர காரணம், திரேதாயுகத்தில் பிரம்மா வழிபட்ட ஸ்தலம். திரேதாயுகத்தில் பிரம்மா இந்த சிவனுக்கு பூஜை பண்ணியிருக்கிறார். அதனால தான் இந்த சிவனுக்கு லிங்கத்துக்கு பூஜை பண்ணதுனால இது பிரம்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம். பிரம்மா பூஜித்த ஸ்தலம், பிரம்மாவிற்கு சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம். இப்போ நடக்கிறது கலியுகம். 4,32,000. அதில் சுமாராக 5,200 வருடங்கள் கடந்துட்டோம் கலியுகத்தில். இன்னும் 4,4 லட்சம் வருடங்கள் இருக்குது. இந்த 4,4 லட்சம் வருடங்கள் முடிவடைந்தால் 3 பக்கமும் இந்த திருத்தலத்தில் கல்கதவே இருக்குது. கல்லிலேயே ஆன கதவு. 2 பக்கமும் துவாரம் மாதிரி இருக்குது. சாவி போட்டு திறக்கிற அமைப்பு. தெற்க, வடக்க, மேற்க, கிழக்க சன்னிதானத்தினுடைய பிரதான வாயில் நடை. 4 வேதங்களுக்காக எந்த இந்தியாவிலேயே திருக்கோயில் இல்லாத அமைப்பு இந்த திருத்தலத்தில் இருக்குது. கல்கதவு. 3 பக்கங்கள் கல்கதவு, ஒரு பக்கம் நடை. 4 வேதங்கள், 4 யுகங்களுக்காக இது மாதிரி அமைச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த கோவிலை கட்டினது முதலாம் ஆதித்ய சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய தாத்தா கட்டின கோவில்.
கிருஷ்ணதேவராயர் போர்ப்பட தளபதிகளோட வந்து சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஸ்தலம். இதில் வந்து கல்கோழி இருக்குது. அப்போ கலியுகம் முற்றும் தருவாயில் கல்கோழியானது கூப்பிடும். அப்போ கல்கோழி கூப்பிடும் போது அந்த கல்கதவானது 3 பக்கமும் அந்த ரெட்டை கதவு திறந்துடும். அப்போ கதவுகள் திறக்கும் போது உலகம் அழிந்து விடும். எப்போவுமே 4வது யுகம் ஒரு புழு பூச்சி இல்லாமல் அழிந்து மீண்டும் ஒரு யுகம் தோன்றுதுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் யுகம், கிருத யுகம். கிருதம், திரேதம், துவாரம், கலியுகம். இந்த 4வது யுகம் நடக்குது. சுவாமி சுயம்பு மூர்த்தி ரொம்ப விசேஷம். பைரவர் இங்கே விசேஷம். அஷ்டபுஜ பைரவராக காட்சி தர்றாரு. பூரட்டாரி நட்சத்திரத்துக்காரர் வணங்க வேண்டிய பைரவர். பூரட்டாரி யாருதுன்னா குபேரனுடைய நட்சத்திரம். இந்த ஸ்தலத்தில் வந்து யார் ஒருத்தர் இந்த பைரவர் வழிபாடு பண்ணுறாலோ, சிவனை வழிபாடு பண்ணுறாலோ, சகல சாபங்களும் சகல பாபங்களும் நிவர்த்தியாகணும். இந்த பைரவர் ரொம்ப சிறப்பு. 8 கையோடு இருக்கிறார். மற்ற திருத்தலை பார்த்தீங்கன்னா திருத்தலத்தில் 4 கரங்கள் இருக்கும். இங்கே 8 கரங்களோடு இருக்கிறாரு. நாய் வாகனம் பைரவருக்கு, அது இங்கே இல்லை. இதுக்கு பேர் அஷ்டபுஜ பைரவராக இருக்கிறாரு. இதுதாங்க இந்த திருத்தலத்துடைய மிக பெருமை வாய்ந்தது. சிவன்ராத்திரி, பிரதோஷம், அஷ்டமி பூஜைகள் இதெல்லாம் சிறப்பாக ஒவ்வொரு தினத்திலையும் நடந்துட்டு இருக்கிறது. சுப்பராஜா என்ற ஒரு அரசர் வாழ்ந்ததாக ஒரு ஐதீகங்க. அப்ப வந்து கொக்கரையர் தேவன்கிறவர் இந்த இசைக்கருவியை இசைச்சிருக்கிறார். அந்த இசைக்கருவி இசைச்சதுனால கொக்கராயர் தேவன் இசைச்சதுனால கொக்கராயன் கோட்டையா இருந்தது கரூருங்க. அது நாளடைவில் வந்து கொக்கராயன் பேட்டையா மருவிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிவாலயம் திறந்திருக்கக்கூடிய காலையில 7 மணிக்கு திறந்துருவாங்கன்னா மதியம் 12 மணி வரை இருக்கும். சாயந்தரம் 5 to 7:30 மணி வரைங்க. மற்றபடி விசேஷ நாட்கள் விசேஷம் பிரதோஷம் எல்லாம் 8 மணி வரை நைட்டு கோயில் திறந்திருக்குங்க. அஷ்டமி 8 மணி வரை திறந்திருக்கும். அமாவாசை 8 மணி வரை திறந்திருக்கும். இது சாதாரண நேரம் 5 to 7:30 மணிங்க. இங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய விழா மகா சிவராத்திரிங்க. பிரதோஷம், தேய்பிறை, அஷ்டமி. அம்பாளுக்கு நவராத்திரி 9 நாளும் சிறப்பா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ.